ஓம் அகத்தீஸ்வராய நமக. நமது பஞ்சபூத மாந்திரீக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு எதிரெத்து மந்திரத்தை நம்ம முறை பார்ப்போம். முதல்ல இது எப்படி சித்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பார்ப்போம். அதாவது 6க்கு 6 சிப்பு தகடு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 2க்கு 2 தாயத்து போடுற அளவு சிப்பு தகடு. 6 வீட்டுக்கு வாசப்படி வெளியில் மாட்டிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் 2க்கு 2 தாயத்தான் அணிஞ்சு போட்டுக்கொள்ளலாம். இதுதான் சித்தி செய்யக்கூடிய ஒரு முறை. அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, வியாழக்கிழமை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் பைரவருக்கு உண்டான முதல்ல பைரவர் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் அந்த பூஜை தொடங்கணும். ஒரு நாள் முன்னாடியே போனாலும் சரி, இல்லை அன்றைக்கே போனாலும் சரி, இந்த பூஜை தொடங்கணும்னா முதல்ல கோயிலுக்கு போய் வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வரைஞ்சி அதற்குண்டான படையல்கள்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு படையல் வச்சு எலுமிச்சக்கனி பலி கொடுத்து செவ்வரளி பூவில் உரு கொடுக்கணும். செவ்வரளி பூவில் தான் உரு கொடுக்கணும். 1008 உரு கொடுக்கணும். இதுக்கு 1008 உரு கொடுத்தோம்னா சித்தி ஆகிடும். ஒவ்வொரு பூவாக எடுத்து உரு கொடுக்கணும். மூல மந்திரம் சொல்லி உரு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொன்னால், இது 16 முறை படிக்கணும். இந்த ஸ்லோகத்தை இது ஒரு நாள்லேயும் சித்தி செய்யலாம், 10 நாளில் சித்தி செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். அது எத்தனை நாள்லாம் கணக்கெலாம் கிடையாது. அதாவது ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். சிறி சினந்து வருகின்ற பிள்ளி தேவதையை மீறி வரக்கண்டு அஞ்சி வீரும் அவ்வேளை வாழ் கொண்டு நெஞ்சியும் கீறி குடித்து உதிரம் மாறி அடிக்க வருவாயே என் சொர்ண வைரவா. 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு அப்புறம்தான் மூல மந்திரத்தை இந்த எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்யணும். அதாவது எந்திரத்துக்கு ஒவ்வொரு பூவாக எடுத்து போட்டு மந்திரம் மூல மந்திரம் அறிவோம் சிவா நசி நசி அப்படின்னு சொல்லி 1008 உரு கொடுக்கணும். ஒவ்வொரு பூவே போட்ட பூவே மறுபடியும் போடக்கூடாது. ஒரு வாட்டி போட்டுட்டோம் பூ அப்படின்னு சொன்னோம்னா அந்த பூவை எடுத்து மறுபடியும் போடக்கூடாது. ஒரு வாட்டி போட்டுட்டோம், 2வது எடுத்து அந்த பூவால் உருவு கொடுக்கக்கூடாது. இதுதான் இது ஒரு வழிமுறை. இதெல்லாம் சில பேர் இப்போல்லாம் எப்படியோ பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது சித்தி செய்து அன்றைக்கி ஒன்று இரவு முடித்து விட்டு மறுநாள் வீட்டுக்கு வெளியில் மாட்டதுன்னா 6க்கு 6 தகடு வச்சு மாட்டி விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தாயத்தை நம்ம கையில் கட்டிக்கலாம். இந்த தாயத்தை கையில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு சகல சாப நிவர்த்தியும் செய்து எந்திரத்துக்கு உயிர் கொடுத்து பிராண பிரதிஷ்டை செய்து இது அஷ்டகர்மமே இல்லது சர்வதேவதா வசியமை தடவணும். தடவி தான் நம்ம இந்த வேலைப்பாடுகளை நம்ம செய்யணும். தொடர்ச்சி அடுத்த பகுதி.